நம்ம முயற்சி பண்ணா இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்துடலாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கவலையை கொடுக்கும். சில சமயங்கள் அவங்கள பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்ல தோணும். பல சமயங்கள்ல இவங்க என் கூடவே இருந்துட மாட்டாங்களா அப்படின்னு தோணுங்க. ஆமாங்க, லவ், ஒன் சைட் லவ், ஃபர்ஸ்ட் லவ், சில சமயம் பிரேக்கப், இந்த ஃபீல்ட்ல இருந்து கூட நம்மளால வெளிவர முடியாது இல்லையா? இந்த ஃபீலிங்ஸை தான் டு ஹர் வித் எவ்ரி வேர்ட் ரிட்டன் பை P.A. கௌரி சங்கர். இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. இந்த போயமை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது பர்சனலாக உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஸ்பெஷல் பர்சனை பார்க்கும்போது அப்படியே படபடப்பாக இருக்கும், பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும், டென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஸ்மைல் நம்மளே அறியாமல் அவங்களுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். அதை விட அவங்களோட கண்கள் பார்த்தாலே லவ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோணிடும் இல்லையா? இதில் போயிட்டு ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இவங்களும் இவங்களோட ஸ்பெஷல் பர்சனும் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவரால் கண்டுபிடிக்க முடியல, பட் பட்டர்ஃப்ளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுது. கடைசியாக அவர் ரொம்ப ஹியூமராக சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தில் நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு. அடுத்து ஃபேர்வெல் அன்சீன், இந்த போயம்லலாம் எனக்கு ரொம்ப டியரே வந்துருச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பேப்பரில் இனிமேட்டு அவங்க குட் பை சொல்கிறாங்களா, லைஃப்பில் கண்டினியூ ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காடுக்கிட்ட இந்த ஃபீல் திரும்பவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டப்போ இல்லை, இதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பதில் கிடைச்ச மாதிரிலாம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச போயம் இப்போ உங்கள் கூட நான் ரீட் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்பேரோ இன் த விண்ட், டேக்கிங் ஸ்மால் ஸ்டெப் க்ளோசர் டு யூ, ஒன் ஸ்டெப் அட் அ டைம், லைக் த ஸ்பேரோ இன்ச்சிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் சீட்ஸ் இன் லைன், பட் அட் த ஃபெயிண்டஸ்ட் சவுண்ட் ஆஃப் ட்ரை லீவ்ஸ் இன் த breeze, it takes flight in fear as if chased by the trees. Just like that, when I try to come near to feel your presence and hold you dear, the moment you notice I am standing so close, my soul leaps away to a world it knows. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவி தூரத்துலேருந்து ரசிச்சா நம்ம அழகாக இருக்கும், ஆனால் கிட்ட போனால் அது பறந்து போயிடும். அதே மாதிரி தான் இவர் அவரோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது அவங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சார், சச் அ வண்டர்ஃபுல் போயம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.